சாம்ராட் அசோகன் என்ற நாடகத்தில் நான் அசோகனாக நடித்திருக்கிறேன். இந்த நாடகம் போருக்கு முந்தைய காலங்களில் நான் பல மேடைகளில் நடித்திருக்கிறேன். போருக்கு பிந்தி அந்த நாடகத்தை இன்னும் நடிக்கவில்லை. அதனால் நான் அந்த நாடகத்தில் அந்த அரண்மனையில் அரசு சபையில் சாம்பட் அசோகன் பேசுகிற ஒரு வசனம். அந்த நாடகத்தை முழுமையாக என்னால் செய்ய முடியாது. நான் சாம்பட் அசோகன் நடித்து பேசின அந்த அரச சபையில் பேசின வசனத்தை நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன். கொஞ்சம் சின்னம்தான், அதோட பேசி காட்டுறேன். என்ன சொன்னான் கலிங்க நாட்டான், நந்த வம்சத்தை பூண்டோடு துவம்சம் செய்து அந்தர குல சிறைத்திராம் அவனி எங்கும் தேடி அலைந்தாலும் காண முடியாத அரும் பெரும் பண்டிதனாம் இந்த சாணக்கியனின் ராஜதந்திர மூளையிலே ஊறி வளர்ந்த அசோகனுக்கா அடிபணியம் மறுத்து விட்டான். பேதமை பேதமை தான தளபதியே, தகுதி சிறிதுமில்லா தற்கர் கூட்டத்தை இடுப்படுத்து போடும் ஜனதலைமை தளபதியே, என் தோள்கள் திலமெடுக்கின்றன. எனது வாழும் வேலும் இலக்கத்தை ருசி பார்க்க துட்டிக்கின்றன. என்ன சொல்கிறீர், என்ன சொல்கிறீர்? போர்ப்படை முழங்கட்டும், அதுவே தென்னகத்தின் வாயில் இலக்கத்தனாக முடைப்படுத்து ஓடட்டும். அது கண்டு இளஞ்சேனை பொறுத்திருக்கும் தமிழகத்து வேந்தர்கள் என் காலடியில் அடிவணிந்து முடி கழட்டி வைத்து அடிவணிந்து வணங்க வேண்டும். என்ன சொல்கிறீர், என்ன சொல்கிறீர்? போர் போர் போர். இந்த நாடகம் ஒரு வீரவசனம் பேசுகிறார். இதனால் 25 வயசுலேருந்து ஒரு 40-45 வயசு மட்டும் நடிச்சிருக்கிறோம் பல மேடைகளில். அதே போல் கலையும் கண்ணீரும் என்ற ஒரு நாடகம், அது நான் சிப்பியாக நடித்தது. அது கொஞ்சம் சோக நாடகம். அதுலேயும் அந்த மன்னர் அந்த சிப்பி சித்திரையனுடைய கரங்களை வெட்டி வீழ்த்துறார். அதாவது நான் தான் அதில் சிப்பியாக நடித்தேன். அந்த சீனை நான் அதையும் கொஞ்சம் உங்களுக்கு செய்து காட்டுறேன். வாருங்கள் மன்னவா, உங்கள் வரவு இந்த அரங்கத்துக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. வாருங்கள். என்ன என்ன என் கரங்களை உங்களுக்கு பரிசாக தர வேண்டுமா? என்ன இது கொடுமை மன்னவா, இது கொடுமை, அக்கிரமம், அநியாயம். வேண்டாம் மன்னவா, என் கரங்களை தீண்ட வேண்டாம் வேண்டாம். என்ன கட்டாயத்தின் பேரில் என் கரங்களை உங்களுக்கு தர வேண்டும்? என் கரங்களை ஆண்டவா, ஆண்டவா, கலைஞனுக்கெல்லாம் மேலான கலைஞனே, எவருக்குமே திருஷ்டிக்க முடியாத இயற்கை வனப்பை இப்பூமியின் அசைவு நெழிவுகளை எல்லாம் ஆள்கொண்டு உருவாக்கிய என் ஐயனே, என் கரம் கொடுத்து கலைஞன் புகழ் காக்க வேண்டும் என்பதுதான் உமது விருப்பமானார். இதோ இதோ என் கரங்களை கொடுக்கிறேன். ராஜவர்மா, ராஜவர்மா, இதோ உன் கரங்களாலேயே என் கரங்களை எடுத்து. ஐயோ ஐயோ, என் கரங்கள் போய்விட்டு. ஐயோ, என் கரங்கள் போய்விட்டது. தாயே, தாயே, கலைத்தாயே, உன் மகன் படும் வேதனையே பாரம்மா, உன் மகன் படும் வேதனையே பாரம்மா. சிறு இழந்த பறவை போலே தவிக்கின்ற உன் மகன் படும் வேதனையே பாரம்மா. ராஜவர்மா, ராஜவர்மா, எனக்கு அநியாயம் செய்து விட்டாய். ஒரு கலைஞருக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்து விட்டாய். இனி என்னால் அமைக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் இந்த அரங்கனை இடித்து தூள் தூளாகட்டும். எல்லா மொழிகட்டுக்கும், எல்லா மொழிகட்டுக்கும், மொழிகட்டுக்கும், அழியத்துக்கும்.
நன்றி திரு குமரன் ஐயாத்துரை அவர்களுக்கு. உண்மையில் ஓர் கலைஞனுக்கு அழகு அந்த கலைஞனின் உணர்வுகளோடு அந்த கலை கலந்துவிடும். உண்மையில் அவருடைய அந்த நடிப்பு இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அந்த குரலில் இருந்த கம்பீரம், அந்த வார்த்தைகளில் இருந்த தெளிவு, அந்த வார்த்தைகளை அவர் மனப்பாடம் செய்ததில் இருந்த அந்த உறுதி அவருடைய நடிப்பில் விளங்கியது. உண்மையில் இத்தகைய கலைஞர்களுக்கு நாங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள், இவர்கள் மரியாதைக்குரியவர்கள். அவருக்கு எமது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பாடலோடு நாம் இணைந்திருப்போம்.